மிகினும் குறையினும் நோய் செய்யும். கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. நல்லா யோசிச்சு பாருங்க. உணவில் இருந்து மட்டும் இல்லை, வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் நோய்க்கான பல காரணங்களிலும் மிகினும் குறையினும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு இயல்பு நிலையில் எப்பொழுதுமே இருக்கிறது இல்லை. எந்த நேரத்திலும் நம்ம ஒன்று கூட இருக்கும் இல்லை குறைய இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிதானமாக இயல்புத்தன்மையோடு பார்க்கக்கூடிய விஷயத்திலிருந்து விலகி விலகி போகிறது தான் பல நோய்களுக்கும் பல உளவியல் சிக்கல்களுக்குமே காரணம். அந்த ஒரு சமத்துவம் இல்லாத உடலில் அந்த ஈக்குலிபிரியம் இல்லாததான் நோய்களுக்கும் பல காரணமாக இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் நமக்கு ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய பல நோய்களை பார்த்தா, சர்க்கரை வியாதியிலிருந்து புற்றுநோய்கள் வரைக்கும், இதய நோய்கள்லேருந்து அத்தனை தொற்றாத வாழ்வியல் நோய்களுக்கும் காரணம்னு எடுத்து பார்த்தா மருத்துவ ரீதியாக பல அந்த நோய் வரும் வழியை விளக்குவதற்கு பல அறிவியல் இருக்குது. ஆனால் அடிப்படையில் அவற்றில் எல்லாத்துலேயும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மிகினும் குறையினும் தான் இருக்கும். ஏதோ ஒன்றை கூட செய்கிறோம், ஏதோ ஒன்றை குறைய செய்கிறோம். இந்த மிகுறதையும் குறையிறதையும் சிறு பிள்ளையிலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே அப்படி இருப்பது தான் இயல்பு என்று வளர்த்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறதே மிகினும் தான் எனக்கு தோணுது. கிளாஸில் முதல் மார்க் வாங்கணும், அப்போ 2வது மார்க் வாங்கணும், என்ன பிரச்சனை? மிகினும் எல்லாத்துலேயும் முதல்ல இருக்கணும். அந்த ஒரு உந்துதல் இருக்குல்ல, தாவோயிசத்தில் சொல்லுவாங்க, ஃப்ளோயிங் வித் லைஃப், நாட் ஃபோர்ஸிங் வித் லைஃப். நீங்கள் வாழ்வோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாழ்வை நம்ம தொலைத்துட்டே வரோம். வாழ்வோடு முரண்டு பிடிக்கக்கூடிய அப்படியான தன்மையில் தான் நம்ம ஒரு பிரச்சனையில் நம்ம முரண்டு பிடிச்சி நீந்து வரலாம். ஆனால் பிரச்சனை இல்லாத ஒரு உலகில் இயல்பாக நீந்தி செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் தொலைத்து கொண்டே வருகிறோம் நண்பர்களே. தத்துவார்த்த ரீதியாக அத்தனை டாவோயிசம் மட்டும் இல்லை, இஸ்லாத்துலேயும் அதுதான் சொல்கிறாங்க, வாட்சாத்துமாங்க, இயல்பாக இருப்பது. நீ இந்த பக்கமும் ரொம்ப வேகமாக போகாத, இந்த பக்கமும் கீழே போகாத, இயல்பு நிலையில் இருந்துக்கோ. இஸ்லாமும் அதான் சொல்லுது, கீதையும் அதைத்தான் சொல்கிறது. சமத்துவமாக ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய மனம்தான் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் எடுத்து வரும். உடலும் அப்படித்தான். சமநிலையில் ஒரு ஆர்ப்பரிப்பில்லாத உடலில் மட்டும்தான் நம் குடலுக்குள் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நலமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது என்ன, குடலுக்கு உள்ளே இருக்க நுண்ணுயிரி நம்மெல்லாம் படித்து கொண்டு இருக்கிற விஷயம்தான். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, இந்த உடல் மிகச்சரியாக இருக்கணும்னா, நம்ம குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மிகச்சரியாக வேலை செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆங்கிலத்தில் கட் பயோம் அப்படிம்பாங்க. சிறுகுடலுக்குள்ள நமக்காக கோடானு கோடி நுண்ணுயிர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த தரைக்கு கீழே, மண்ணுக்கு கீழே நாமெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சத்தம் இல்லாமல் கோடானு கோடி நுண்ணுயிரிகள் வேலை செய்து கொண்டே இருக்கு. மண்புழுவிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் பூஞ்சைகளும் சரியாக இருப்பதனால்தான் நம் கொய்யாப்பழம் இனிப்பாக இருக்கிறது, இளநீர் இனிப்பாக இருக்கிறது. நெற்கதிர்கள் நிறைய கதிர்களை கொடுப்பதற்கு நாம் போடும் உரங்களும், நாம் பாய்ச்சும் தண்ணீரும், நாம் பரிமாறக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல நண்பர்களே, அந்த நுண்ணுயிர்கள் மிகச்சரியாக வேலை செய்யணும். அதனால்தான் நம்மாழ்வார் போன்றவர்கள் திரும்ப திரும்ப தயவு செய்து அந்த நுண்ணுயிரிகளை கொன்று குவித்து விடாதீர்கள். நான் உரம் போடுறேன், நான் பூச்சிக்கொல்லியை போடுறேன்னு போட போட அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் காலியானதனுடைய விளைவு தான் கோவிட் மாதிரியான நோய்கள் வந்ததுக்கான மிக அடிப்படையான காரணம். என்ன சார், கோவிடுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அது ஏதோ சீனாக்காரன்லாம் கொண்டு விட்டான், பல பேர் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, அப்படி அல்ல. மனிதனை மையப்படுத்திய உலகம், ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். எல்லா அந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே எனக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு நினச்சி, நான் நல்லா சட்டை போடணும், நல்ல நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடணும், நான் மிகச்சிறந்த வாழ்வினுடைய எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த சூழலை சிதைக்க சிதைக்க தான் இந்த ஜூனோட்டிக் வைரஸ் என்கிற விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய வைரஸ்கள் பெருகி பெருகி அதில் முதலாவதாக நம்மை மிகப்பெரிய அளவில் சிக்கலில் உண்டாக்கியது கோவிடு. அடிப்படை காரணம் நம்முடைய ஒரு அங்கேயும் மிகினும் தான். பெரும் பாய்ச்சல்கள், இயல்பாக இருக்க முடியல. நம்ம இன்னும் வேணும், இன்னும் காந்தி சொல்லுவார், இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் மனிதனின் தேவைக்கேற்ற, இட் வில் கிவ் ஆல் யுவர் நீட் பட் நாட் ஃபார் யுவர் கிரீட். அதுதான் காந்தி சொன்ன விஷயம். தேவைகளுக்கு எத்தனையோ இருக்கு இங்கே.
ஆனால் தேவைக்கு அதிகமாக நமக்குடைய சௌகரியங்கள் நம்முடைய குதூகலங்களுக்காக கொள்ளையடித்ததனுடைய விளைவு தான் பல்வேறு சூழலியல் மாசுக்கள் சேர்ந்து இந்த சூழலியல் வன்முறைகள்னால தான் இப்படியான கோவிட் மாதிரியான சிக்கல்கள் வந்தது. அவை எப்படி நம்ம தரைக்கடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை சிதைத்ததோ அதே மாதிரி நம்ம சாப்பாட்டில் தினம் தினம் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் நாம் கொஞ்சம் மிகுவதால் ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனை குடல் சார்ந்த விஷயம். தம்பி செந்தில் அவர்கள் பேசி முடிக்கும்போது என்னிடம் 2 கோரிக்கை வச்சாங்க. அந்த 2 கோரிக்கைக்கும் இதில் தான் பதில் இருக்குது. இந்த பிரியாணி தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொன்னார் இல்லையா, அவர் தலைவிரிச்சு பகலெல்லாம் ஆடுறது இந்த ஊரில். எங்கள் ஊரில் மிட்நைட் பிரியாணின்னு ஒன்று ஆடிட்டு இருக்கு. நடுராத்திரி 2:30 மணிக்கு ஒரு வண்டி வந்து நிற்குது. 2:30 மணிக்கு வண்டி வந்து நிற்குது. அதில் ஒரு பெரிய சட்டி நிறைய பிரியாணி வருது. பெரும் கியூ நிற்குது. அதில் வேறு இன்ஸ்டாகிராமில் அந்த இன்ஃப்ளூயன்சர்னு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க 12:30 மணிக்கே கியூவில் நின்று 2 மணிக்கு பிரசாதம் வருது அப்படின்னு சொல்லி 1 மணி நேரத்தில் காலியாக போயிடும்னு சொல்லி விளம்பரம் பண்ணுகிறார்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது. பிரியாணி முதலில் நல்ல உணவு தான், எந்த தவறும் கிடையாது. பிரியாணி ஆகச்சிறந்த உணவு. ஆனால் அதை எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறதுல தான் சிக்கல் இருக்குது. பிரியாணின்னு கல்யாணத்தில் சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, அவர் சொன்ன மாதிரி. பகலில் காலையிலோ மதியமோ சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் பின் இரவில் 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது மிக மிக பெரிய தவறு. குடலில் இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணுயிரிகளுக்கும் மிகப்பெரிய கேடு கொடுப்பது அந்த நடு இரவில் சாப்பிடக்கூடிய விஷயம். நான் ஒரு சித்த மருத்துவன். எங்களுடைய சித்த மருத்துவத்தில் இரவில் பித்தம் உடலில் வியாபித்திருக்கும். பித்தம் என்பது சூடு. பிரபஞ்சமே குளிர்ந்து இருக்கும்போது நம் உடல் கேடடையாமல் இருப்பதற்கு உடல் சற்று வெம்மையாக இருக்கும். பின்னிரவு தாண்ட இன்னும் வெம்மை கூடும். 2:30 மணி 3 மணிக்கு நவீன மருத்துவம் சொல்கிறது சீரம் கார்டிசால் ரிலீஸ் ஆகும். சீரம் கார்டிசால் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பித்தம் மேலோங்கி இருக்கிறதுனுடைய விளைவு. கார்டிசால் உள்ள போனாலே பித்தம் கூடிரும். 3 மணிக்கு எல்லாருக்கும் நவீன அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் 2:30 3 மணிக்கு சீரம் கார்டிசால் வரக்கூடிய நேரம். உடம்பெல்லாம் பித்தம் ஏறி இருக்கும். அப்போ தான் இரவில் நமக்கு தீங்கு இல்லாமல் நலமாக இருக்கும். அந்த நேரத்தில் பித்தத்தை தலைவிரிச்சு ஆட வைக்கிற விஷயம்தான் பிரியாணி. ஏற்கனவே உடல் வெம்மையாக இருக்கிறது, ஏற்கனவே உடல் சூடாக இருக்கிறது. அப்போ அத்தனை நறுமணம் ஊட்டிகளையும் போட்ட ஒரு பிரியாணியை பின் இரவில் கோழி பிரியாணியோ இல்லை வெஜிடபிள் பிரியாணி என்ன பிரியாணியோ எடுத்து நடு இரவில் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குடலில் பல்வேறு நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற நுண்ணுயிரிகளை சிதைக்கும். நண்பர்களே, குடலுக்குள்ள ஒரு கோட்டிங் மாதிரி அந்த நுண்ணுயிரிகள் உட்கார்ந்துருக்கு. நம்ம இரைப்பை தாண்டி சிறுகுடல் வளைந்து செல்கிறது அல்லவா, அந்த குடலுக்குள்ள ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அவற்றை பீஸ் கீப்பிங் ஆர்கானிசம்னு எழுதுகிறாங்க. என்ன பீஸ் கீப்பிங் ஆர்கானிசம்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இல்லை நம்ம சுவாசிக்கிற விஷயங்களில் ஏதோ ஒரு தவறினால் உடலுக்குள்ள ஒரு நச்சுக்கள் வந்தால் அந்த நச்சுக்களினால் உடல் தீங்கடையாமல் பாதுகாப்பதற்கு ஒரு கோட்டிங் மாதிரி அந்த நுண்ணுயிர்கள் உள்ளே இருக்கான். அது எப்போ சிதையுதோ அதைத்தான் ஆங்கிலத்தில் லீக்கி கட் அப்படிங்கிறான். லீக்கி கட்டுனா அந்த குடலில் அந்த சிதைவு வந்த உடனே நம்ம நச்சுக்கள் எல்லாம் இரத்தத்தில் கலந்து விடும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லையோ தவறான ஒரு விஷயம் உள்ளே போச்சுன்னா அது குருதியில் கலந்து விடாமல் தடுக்கக்கூடியவே அந்த நுண்ணுயிரி. அவற்றை இழக்கக்கூடிய தன்மையை இந்த பின்னிரவில் சாப்பிடக்கூடிய விஷயம் உண்டாக்கிடும். பிரியாணி மட்டும் இல்லை, பரோட்டாவும் அப்படி தான். பரோட்டாவில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை அதில் இருக்கக்கூடிய ஹை கிளைசிமிக் தன்மை. ஹை கிளைசிமிக்கும் மிகினும் தான். சர்க்கரை வேணும், நம்ம எல்லாருக்குமே அடிப்படை ஆற்றல்ங்கிறது குளுக்கோஸ்லேருந்து தான் வருது. ஆனால் அது அளவாக இருக்கணும். எப்போ கூடுதோ, எப்போ அதிகபட்ச இனிப்பு வருதோ அப்போ குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளுக்கு சிக்கல் வர ஆரம்பிக்கும். நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவ கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வந்து சித்த மருத்துவ கல்லூரியில் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய உடலுக்கு நல்லது செய்கிற பாக்டீரியா ஏதாவது ஒரு காரணத்தினால இழந்துட்டோம் அப்படின்னா உன்னுடைய சீரணம் நலமாக இருக்காது, டைஜஷன் பிரச்சனையாக இருக்கும். அப்படி மட்டும்தான் அன்றைக்கி பார்த்தாங்க. ஆனால் இன்றைய அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, டைஜஷன் மட்டும் இல்லை, சீரணத்தை தாண்டி நம்ம அத்தனை பேருடைய எதிர்ப்பாற்றலும் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னால தான்.
நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றல், நம்ம உடம்புல இருக்க இன்னேட் இம்யூன் சிஸ்டம் ஆங்க, உள்ளுக்குள்ளேயே கடவுள் நமக்கு வந்து ஒரு இயற்கையிலேயே நமக்கு ஒரு எதிர்ப்பாற்றல் இருக்குது, அதை இன்னேட் அப்படிம்பாங்க. அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னா ஒரு பாக்டீரியா வருது, ஒரு வைரஸ் வருது, ஒரு அலர்ஜி வருது, அதை எதிர்த்து போராடக்கூடியது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். இந்த ரெண்டுக்கும் நம்ம குடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மிகச்சரியாக இருக்கணும். நம்ம அதி சர்க்கரை சாப்பிட்டாலோ அல்லது அதி சர்க்கரை சத்துள்ள இந்த மைதா உணவுகளை சாப்பிட்டாலோ கண்டிப்பாக அந்த லீக்கி கட் உருவாகும். இன்னைக்கு பெரிய அளவில் நம்ம சர்க்கரை ரத்த கொதிப்பெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். சத்தமில்லாமல் பெருகி கொண்டிருக்கிற ஒரு வியாதி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்மாங்க. திடீர்னு மூட்டு வலி, என்னுடைய சிறு சிறு இன்டர்ஃப்ளாஞ்சஸ்லாம் வீங்கி இருக்குது, ஜாயிண்டெல்லாம் வீங்கி இருக்குது, திடீரென எனக்கு சொரியாசிஸ் பெரிய அளவில் வந்துருச்சு, திடீரென எனக்கு வந்து எஸ்எல்இ மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அதையும் இன்றைக்கு யோசிக்கிறார்கள். குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஏதோ ஒரு காரணத்தினால் உள்ள வந்த வைரஸ், வேறு ஏதோ வைரஸ், பெயரிடப்படாத வைரஸ், அதற்கு எதிராக உருவாகக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் போய் இந்த ஆட்டோ இம்யூனை உருவாக்குகிறதா என்றெல்லாம் இன்றைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, நம் உணவில் நிதானமாக இருக்க வேண்டும். நிறைய நம்ம வீடுகளில் பேசுவாங்க, கொஞ்சம் தூக்கலாக உப்பு எங்கள் வீட்டில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஒரு வழக்கு மொழியில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கட்டும், கொஞ்சம் மனம் தூக்கலாக இருக்கட்டும், இப்படி தூக்கலாக இருக்கணும்னு போட போட தூக்கிட்டு போகிற சூழல் வந்தாலும் வரும். நம்ம என்ன வாய் ருசிக்கு வந்து தூக்கலாக கொஞ்சம் போடுறோம், தூக்கலாக கொஞ்சம் போடுறோம். எல்லாத்துலேயும் நிதானம் இருக்கணும். குறிப்பாக இனிப்பு, உப்பில் இனிப்பையும் உப்பையும் சிறு வயதிலிருந்தே குறைக்கக்கூடிய பழக்கத்திற்கு நாம் வர வேண்டும் நண்பர்களே. 6 சுவை உணவும் ரொம்ப அடிப்படை. 6 சுவைகளும் அந்த சுவைகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இனிப்பு வந்து மருத்துவ குணம் உள்ளது தான். ஆனால் யாருக்கு என்கிற கேள்வி இருக்குது. உடலை திசுக்களை வளர்க்கக்கூடிய பருவத்தில் இனிப்பு வேணும். அதை தாண்டி இருக்கும்போது ஏற்கனவே எடை கூட இருக்கும், ஏற்கனவே நம்முடைய திசுக்களின் வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா அங்கே இனிப்பை குறைத்து தான் ஆகணும். ஸ்வீட் எடு கொண்டாடு விளம்பரங்கள், ஸ்வீட் எடு திண்டாடு அப்படின்னு போடணும். ஆனால் இனிப்புக்கு பின்னாடி ஓடுது ஒரு பெரும் கூட்டமே ஓடிக்கொண்டிருக்கும். விதவிதமான இனிப்புகள். நீ ஒன்றை மறைச்சேன்னா இன்னொரு புது இனிப்பு வருது. புதிய புதிய இந்த குப்பை உணவுகளின் கூட்டம் உலகெங்கும் இங்கே தான் வந்து 140 கோடி பேருடைய சந்தையாக நம்ம பார்க்குறாங்க. வெகு சமீபத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நவம்பர் 18, 2025, 3 மாதம் ஆச்சா, நவம்பர் 18, 2025 ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு லான்செட்டில் இருந்து. லான்செட்டில் முதல் முறையாக யூபிஎஃப் என்பாங்க, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு. அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டுனா இந்த சிப்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொக்கோ கோலா மாதிரியான ஃபிஸி ட்ரிங்க்லேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை குப்பை உணவுகளும் அந்த பட்டியலுக்குள்ளே தான் வரும். எதெல்லாம் நீ வந்து ருசிக்காகவும் வணிகத்திற்காகவும் மிக அதிகமாக பல்வேறு ரசாயனங்களை கொட்டி பல்வேறு ப்ராசஸ் என்ஜினியரிங் மூலமாக உணவின் வடிவத்தை, சுவையை, நிறத்தை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய உணவுகள் எவ்வளவு நோய் கூட்டத்தை உருவாக்குதுன்னு எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக லான்செட்டில் உலகத்தின் மருத்துவ ஆய்வுதல்களில் நம்பர் 1 அந்த பத்திரிக்கை. அவன் வந்து இந்த தடவை கம்பெனிகளினுடைய பேரை போட்டுட்டான் பப்ளிகேஷன். இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனிகள் உருவாக்கக்கூடிய, நம்ம சாப்பிடக்கூடிய, நம்ம கடை வீதிகளில் பார்க்கக்கூடிய அத்தனை பாக்கெட்டுகளில் நிறுவனங்களின் பேரும் அந்த யூபிஎஃப்ல இருக்குது. பெரும் பிரளயத்தையே உருவாக்கி இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் அந்த பப்ளிகேஷனுக்கு அப்புறம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படியான யூபிஎஃப் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அதிகம் சாப்பிட சாப்பிட குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்களை உருவாக்குறது. இந்த நிறுவனங்கள் அதனுடைய பெரு நிறுவனங்கள் அரசாங்கத்தை எப்படியெல்லாம் மயக்கி, அரசாங்கத்தை எப்படியெல்லாம் கையூட்டுகள் கொடுத்து, அரசாங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை உள்ளே தள்ளுகின்றன என எழுதுகிறாங்க. படிக்க படிக்க வேதனையாக இருக்கிறது. இவ்வளவு குப்பைகள் கூடுறது எல்லாமே இதுலேயும் அவசியமில்லாமல் இனிப்பு, அவசியமில்லாமல் உப்பு, அவசியமில்லாமல் எண்ணெய், இந்த 3 சேர்ந்து தான் அத்தனை குப்பை உணவு வருது. நம்ம இதனுடைய எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு 5 ரூபா சிப்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுக்குறோம், 10 ரூபா சிப்ஸ் பாக்கெட் வாங்குகிறோம், 15 ரூபா 20 ரூபாய்க்கு நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுக்குறோம். நம்ம நினைக்கிறோம் உடனே எதனா ஒரு நாள் தானே, என்றைக்கோ ஒரு நாள் தானே. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை.
என்னைக்கோ ஒரு நாள் நினச்சி கொடுக்குறோம். அந்த குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான மரபணு, நான் ரொம்ப யோசித்து அந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஒருவேளை ஒரு சின்ன பலகீனமான மரபணு இருந்தால் அந்த மரபணுக்களில் சிறு சிதைவை ஆங்கிலத்தில் எபிஜெனட்டிக் டேமேஜுமாங்க. எபிஜெனட்டிக் டேமேஜை அந்த பொருள் உருவாக்கி விடும் நண்பர்களே. ஒரு 14 வயசு 13 வயசு குழந்தை ஆடி பாடி திரிஞ்சு இந்த உலகத்தை எவ்வளவு அழகாக பார்த்து கொண்டிருக்கும். அந்த குழந்தை ஒரு சின்ன காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சலில் வழக்கமாக காய்ச்சல் வந்தால் சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு காய்ச்சல் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா பாய் விரித்து படுக்க வச்சுருவாங்க. ஸ்கூல் போக வேண்டாம், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு இங்கிலீஷில் லெட்டர் எழுதி பக்கத்து வீட்டு பையன்கிட்ட கொடுத்து டீச்சருக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. காய்ச்சல் வந்தால் சூடாக கஞ்சி கிடைக்கும், சூடாக இட்லி கிடைக்கும். காய்ச்சல் மிக அழகான விஷயம். சின்ன பிள்ளையில நிறைய பேருக்கு தெரியும், லீவ் போடலாம்ல ஆரம்பிச்சு. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு 2 நாள் காய்ச்சல் அடித்தா நாம் சந்தோஷமாக இருப்போம்? பதறி போகிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. காய்ச்சல் வந்தாலே ஏதாவது வந்துருமோ, அதையும் இதையும் பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் அது வருது, டிவியில் இப்படி போடுறான், என்னமாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வருகிறது. அப்படித்தான் அந்த 13 வயது குழந்தைக்கும் அவங்க பெற்றோருக்கும் ஒரு பயம். என்கிட்ட தான் ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் காய்ச்சல் தானே, ஒரு 2 நாள் இந்த நிலவேம்பு கஷாயத்தை கொடுங்க, ஒரு பால் செஞ்சு மாத்திரையை போடுங்க, 4 நாளில் சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 3 நாள் 4 நாள் தாண்டுது, ஆனால் காய்ச்சல் குறையலை. ரொம்ப ஆரோக்கியமான பெண், ரொம்ப நல்லா ஓடி ஆடி விளையாடக்கூடிய மிக ஆரோக்கியமான பெண், நல்லா தெரியும். 3 நாளும் காய்ச்சல் குறையவில்லை என்பதால் உடனடியாக இரத்த சோதனை செய்யுங்க. டெங்கியா இருக்குமோ ஒரு சின்ன சந்தேகம், இரத்த தட்டுக்கள் குறைந்திருக்கலாம், பார்த்து. டெங்கியா இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக 2-3 நாள் பார்த்து, அதுவும் ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. 5லேருந்து 7 நாளில் சரியாக போயிடும். கொஞ்சம் சத்தான உணவுகள் கொடுக்கணும், நீரேற்றம் கொடுக்கணும், நல்லா டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கொள்ளணும், அவ்வளோதான். அதுக்காக சோதிக்கிறோம். ஆனால் சோதித்து பார்க்கும்போது இரத்த தட்டுக்கள் மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. அப்போவும் கூட ஹெமரேஜிக் டெங்குன்னு ஒன்று உண்டு. அதில் ரொம்ப கீழே கூட போகும், ஆனால் திரும்ப எழும்பி வந்துடும். 1,50,000 இருக்கணும், அந்த பிள்ளைக்கு 40,000 இருந்துச்சு. 20,000 வரைக்கும் கூட கவலைப்பட மாட்டாங்க மருத்துவர்கள். அடுத்த 2 நாளில் அது 40,000, 80,000, 1,60,000 வந்துடும், பிரச்சனை இல்லை. ஆனால் கூடவே வெள்ளணுக்கள் குறைந்திருக்கிறது, சிகப்பணுக்கள் குறைந்திருக்கிறது, எல்லாமே மாறி மாறி இருக்குது. அந்த நம்பரை பார்க்கும்போது ஒரு சிறு பயம் எங்களுக்கு, ஏதோ மாறி இருக்க, ஏன் இப்படியான ஒரு மாற்றம், அந்த பிஎல் ரேஷியோ மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு. எதற்கும் ஒரு மூத்த மருத்துவரிடம், இந்த தொற்று நோய்களுக்காக பார்க்கக்கூடிய மருத்துவரிடம் ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு அவர்கிட்ட கேட்குறோம். அவரும் பார்த்துட்டு நம்பர்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, சின்ன பிள்ளைங்கிறீங்க, இன்னொரு சில சோதனைகள் செய்து கொள்ளலாம். 7வது நாள் 8வது நாள் அடுத்தடுத்த சோதனை முடிவுகள். கடைசியில் பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்திருந்தது இரத்த புற்றுநோய். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த தாய் தந்தை இருக்குது, அழுது ஆர்ப்பரித்து பதட்டமாய் ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பமே ஆடி போய் நிற்குது. என்ன நடந்துச்சு, எதனால், நேற்று வரைக்கும் விளையாண்டு தானே இருந்தா, நல்லா தானே இருந்தா, ஏன் வந்துச்சு இரத்த புற்றுநோய் தெரியல. பதறி பதறி எல்லாரும் அழுது ஆர்ப்பரித்து, நான் ஓடி சென்று அவளை சேர்த்துருக்க மருத்துவமனையில் போய் பார்க்குறேன். இன்னும் அந்த பிள்ளை நல்லா விளையாடுறேன், அங்கிள் ஒன்றும் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் நடக்காது, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட இல்லை, உடனடியாக நம்ம சிகிச்சையை கொடுக்கணும். அங்கே உள்ள மருத்துவர் சொல்கிறார், இந்த புற்றுநோய்க்கு உடனடியாக கீமோ கொடுக்கணும். அதுக்குள்ளே 7-8வது நாளில் எல்லா எண்களும் பயமுறுத்தும் எண்களாக மாறிடுச்சு. அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை ஆரம்பிக்கப்படுது. வேக வேகமாக சென்னையில் உள்ள மிக மிக பெரிய மருத்துவர்கள் மிகச்சரியான மருந்துகளை கணித்து அவங்க கொடுக்குறாங்க. முதல் கீமோ முடியுது, 2வது கீமோ முடியுது, அதற்குள் முடியெல்லாம் குட்டி போய் துவண்டு இருக்கிறா. அப்பவும் பேசும்போது சரியாயிருவேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பெண் கேட்ட குரல் எனக்கு இன்றைக்கும் காதுக்குள் இருக்குது. 3வது கீமோ முடியும் போது அவள் இல்லை இங்கே. அந்த மொத்த குடும்பமும் உறைந்து போய் இருக்கிறது. அந்த தாய் திரும்ப திரும்ப கேட்குற, என்ன சார் என் பொண்ணு தப்பு பண்ணா, நீங்களாம் சொல்கிறீங்களா புகை பிடிச்சா வந்துடும், மது இருந்துனா வரணும், என் பிள்ளைக்கு என்ன பழக்கம், என்ன இது, யார் கொடுத்தார்கள், எப்படி வந்துச்சு, மீண்டு வருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது, அவங்களால் மீண்டு வரவே முடியல, எப்படி மீள முடியும். நான் 2013 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்குக்கு போயிருக்கேன். எல்லாரும் இது மாதிரி அமர்ந்திருக்கேன், நானும் ஒரு பார்வையாளனாக அமர்ந்திருக்கிறேன். ஒரு மருத்துவ பேராசிரியை உரையாற்றுகிறார்கள். அவர்கள் ஒரு உரையாற்றக்கூடிய ஒரு பேச்சாளர் அல்ல, அவங்க ஒரு பெரிய விஞ்ஞானி.
எல்லா ஸ்லைடையும் போட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்லைடை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து அந்த பவர் பாயிண்டில் அந்த ஸ்லைடை போட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைடை போட்டு அந்த அம்மா ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறார்கள். இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க, நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள், நோய்க்காக கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோ சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்கலாம் உட்காந்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, this is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime அப்படின்னா. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். நொறுங்கி போயிட்டேனா, எனக்கு என்னால் ஜீரணிக்க முடியல, அந்த வார்த்தையை ஜீரணிக்க முடியல. திரும்ப திரும்ப அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் தேநீர் இடைவெளியில் வெளியே நிற்கும் போது கூட கேட்குறேன், இந்த டேட்டா அப்படி தான் சொல்லுதா? ஆமாம் டாக்டர், அதுதான் டேட்டா. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் 50 வயசில் இருக்க நீங்களாம் 65-70 வயசுலாம் வந்து அப்படியே நோயோடையோ மாத்திரையோடையோ நகர்ந்துருவீங்க. ஆனால் 20 வயசு 25 வயசில் இருக்கிறவங்க உங்களை மாதிரி 70 வயசில் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. 30 வயசில் சர்க்கரை வியாதி, 35 வயசில் இரத்த கொதிப்பும் வந்தவர்கள் அவர்களுடைய முதுமையை ஆரோக்கியமாக கடக்க முடியும் என்று என்னால் நினைக்க முடியவில்லை என்று புள்ளிவரத்தோடு பேசுகிறாங்க. பல முறை நான் என்னுடைய மருத்துவமனையில் பார்க்கிறேன், 70 வயசு அப்பா 40 வயசு தன் பையன் சிறுநீரக நோயோடு கூட்டு வருவதை கண்ணால் பார்க்கிறேன். அவர் 70 வயசில் அவருக்கு முட்டு வலிக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பென்குயின் வாக்காக நடந்து வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் 40 வயசில் தன் மகன் டயபெட்டிக் வித் சிகேடி சார், கிரியாட்டினின் கூட ஆரம்பிச்சிருச்சு, 2.4 சொல்கிறாங்க. நவீன மருத்துவத்தில் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், துணையாக ஏதாவது உங்கள் மருத்துவத்தில் இருக்கிறதா என்று கேட்டு வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே தான் இருக்குது. எத்தனைக்கும் எல்லாம் இந்த நோய் கூட்டங்கள் கூடுவது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நாம் சற்று எல்லாவற்றிலும் எஞ்சி நிற்கிறோம். மிகினும் கூடுறது மட்டும் இல்லை, குறைகிறதும் நிறைய. நம்ம ஊரில் இந்த திருவிழாக்கள் நடப்பது என்பது நம்மெல்லாம் வந்து ஒவ்வொரு வருடமும் மிக மிக கவனமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அவர் சொன்னது மாதிரி எந்த புத்தகம் வாசிக்கணும், எந்த புத்தகம் வாங்கணும்னு தெரியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய அறிவிலித்தனம். இங்கே காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், இது போன்ற பேச்சாளர்கள் பேசிய விஷயங்களினுடைய அத்தனை சாரத்தையும் உள்ளே வைத்து கொண்டு நமக்காக காத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு புத்தகம் 2 புத்தகங்கள் நம் வீட்டுக்கு எடுத்து சென்று நம் குழந்தைகளுக்கு, நம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம் நண்பர்களுக்கு கொடுப்பது, நாம் படிப்பது, நாம் எப்பொழுதெல்லாம் களைப்பாக இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஒரு சோர்வு மனதிற்குள் உட்கொள்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் போது மட்டும்தான் நண்பர்களை நாம் பெரு உத்வேகத்துக்குள் போக முடியும். எத்தனை புத்தகங்கள் திரும்ப திரும்ப நான் அவர் பேசுவதை கேட்க கேட்க எனக்குள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை புத்தகம் வாங்கணும், எவ்வளோ படிக்க வேண்டும், எவ்வளோ விஷயங்கள் வந்து காத்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை 2வது முறை நான் எடுத்து படிக்கிறேன். வேறு ஒரு தரவுகளுக்காக அந்த புத்தகத்தை தேட வேண்டியிருந்தது. ஏஆர் வெங்கடாச்சலபதி கடந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்முடைய மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் ஆய்வாளர். அவர் சலபதி என்று நண்பர்களால் அழைக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலபதி எழுதிய புத்தகம் ஒரு சின்ன நூல். ஒரு தரவுக்காக அந்த புத்தகத்தை எடுத்தேன். காந்தியும் வஉசியும் 342 ரூபாயும் 12 அணாவும், இப்படிதான் புத்தகத்தோட தலைப்பு. என்னடா அப்படி என்ன, அதில் என்ன இருக்குது? நமக்கெல்லாம் ஒரு சின்ன வார்த்தை சொல்லாடல் வழக்கு மொழி மாதிரி இருக்கும். அதெல்லாம் காந்தி கணக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டிருப்போம் இல்லையா? என்ன காந்தி கணக்கு? நமக்கு எல்லாருக்கும் அதை யோசிக்கணும்ல. காந்தி கணக்குனா என்ன? காந்திக்கும் வஉசிக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்ததாக வரலாறில் ஒரு கதை உண்டு. அது கதை தான். காந்திக்கு வந்து வஉசி பணம் கேட்டப்ப காந்தி கொடுக்கல அப்படின்னு ஒரு இலக்கிய எழுத்தாளர்களிடம், பேச்சாளர்களிடம், சிந்தனையாளர்களிடமும் ஒரு சின்ன சர்ச்சை ஓடிக்கொண்டே இருந்தது. வஉசி மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் அவர் கேட்டப்ப கொடுக்காம போயிட்டார்ப்பா காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அதை விவரிப்பதற்காக அப்படி நடக்கவில்லை. காந்தி மிக மிக சரியாக அந்த 342 ரூபாய் 12 அணாவை அன்றைக்கு கொடுத்தார் என்ற சான்றை அஞ்சல் அட்டையில் வந்த தகவல்கள் மூலமாக தொகுத்து தொகுத்து ஆய்ந்து அறிந்து எழுதப்பட்டது தான் அந்த காந்தியும் வஉசியும் 342 ரூபாய் 12 அணா. ஐ திங்க் காலச்சுவடு நூலகம் அதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்ன செய்தி நமக்கு வந்துட போகுது? இது ஏதோ அன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தை எழுதிட்டாங்க, நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு தோணும்.
ஆனால் அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க வஉசியினுடைய வாழ்க்கை அதில் ஒளிந்து, நமக்கெல்லாம் தெரியும் செக்கிழுத்த செம்மல், சிவாஜி நடிச்சிருக்காரு, பார்த்துட்டோம். செக்கிழுத்தாரு, சிறை சென்றார், அதோடு நம்ம தட்டையாக நம்ம நின்றுப்போம். ஆனால் அந்த நூல், சிறு நூல், அதை வாசிக்கும் போது ஒரு மாதிரி வாசித்து விட்டு உங்களுக்குள் வலி வராமல் இருக்காது. நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கிடைத்தது. நான் போய் அந்த பக்கம் அந்த கீழக்கரையினுடைய கடற்கரையிலும் சேதுக்கரையினுடைய கடற்கரையில் நின்று கடலை பார்த்தேன். கடல் பார்த்த உடனே மனசுக்குள்ளே எனக்கு அந்த கப்பல் ஞாபகம் வந்துச்சு, சம்மந்தமே இல்லாமல். திடீரென இந்த கடலுக்கு தானே வஉசி கப்பல் ஓட்டினார். அந்த கப்பல் எப்படி, அவர் எவ்வளவு அன்னைக்கு ஒரு மன வலிமை இருந்ததுன்னா, எவ்வளவு ஒரு வீரம் இருந்ததுன்னா, அப்படி ஒரு முடிவை எடுத்து ஆங்கிலேயனுக்கு எதிராக நான் விடுறேன்டா கப்பல், நான் ஜெயிக்கிறேன்டா அப்படின்னு அன்னைக்கு இறங்கி, அதுக்கப்புறம் அவர் பட்ட கஷ்டங்கள், அவரை தோற்கடித்தது கூட நம்மெல்லாம் சேர்ந்து தான். ஒரு அணா விலையை குறைச்சான் அந்த கப்பலில். இங்கிலீஷ்காரனும் கப்பல் விடுறான், நம்மளும் கப்பல் விடுறோம். வஉசி கப்பல் விடுறாரு, சுதேசி கப்பல். இன்றைக்கி பெருமையாக பேசுகிறோம். அன்னைக்கு பல பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அவர் அந்த கப்பலை விடுறாரு. நீ கப்பல் விடுறியா, உன்ட்ட மக்கள் ஏறினா தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்காரன் விலையை குறைக்கிறான். ஒட்டுமொத்த சனமும் அதில் போய் ஏறுகிறது. கடன்பட்டு நொந்து கடன் அடிக்க முடியாமல் மிக கடினப்பட்டு அந்த கப்பலை அந்த வாங்கிய நிறுவனத்தில் விற்பனை செய்து எவ்வளவு பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். ஒரு சூழல்ல அவரால் ஒரு அன்றாடம் அவர் சிறையில் இருக்கிற காலத்தில், அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவருடைய துணைவியார், நமக்கு அவர் துணைவியை தெரியாது நிறைய பேருக்கு, மனைவியார் மீனாட்சி அம்மாள், அந்த அம்மா பேர். அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு, எத்தனை இடங்களில் அவங்க வேதனைப்பட்டு ஏங்கி நின்றார்கள் என்ற வரிகளெல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது வருது. வஉசி காந்தி கடிதம் எழுதுகிறார், உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் எங்கேயோ சென்னையில் பெரம்பூர் பகுதியில் பகுதியில் இருந்து இருக்கார். காந்தி வந்திருக்காரு அப்படின்னோடனே அவரை சந்திக்க வருவதற்காக நான் நாளை காலையில் வரணும், 6 மணிக்கு வாங்க அப்படின்னு காந்தி சொல்கிறார். எல்லாம் தபாலில் அன்னைக்கு லெட்டர் அவ்வளோ தூரம் இருந்திருக்குங்கிறது அப்போ தெரிகிற செய்தி. 6 மணிக்கு வாங்கங்கிறாரு. இவர் சொல்கிறாரு, என்னால் தனி உந்துலாம் வர முடியாது, மகிழுந்துல வர முடியாது, காரில் வர்றதுக்கு வசதி கிடையாது எனக்கு. முதல் ட்ராம், அப்போ ட்ராம் ஓடி இருக்கு. இதெல்லாம் தான் தகவல், ஒரு புத்தகம் படிக்கும்போது கிடைக்கிற செய்தி. முதல் ட்ராம் அந்த காலையில் 5க்கு தான் கிளம்புது, அதை பிடிச்சி ஏறி வந்தாலும் நான் வர்றதுக்கு 6:30 ஆகிடும் அப்படின்னு திரும்ப அடுத்த நாள் எழுதுறாரு. அதுக்கு அவர் பதில் போடுறார், பரவாயில்ல 7 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரார். எவ்வளவு ஒரு வாழ்க்கை, எவ்வளவு சிக்கலாக அன்றைக்கு வஉசிக்கு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் விற்று இருக்கிறார்கள், ஒரு பலசரக்கு கடை நடத்தி இருக்கிறாங்க. அவ்வளவு சிரமப்பட்டு அந்த மாமனிதன் செக்கிழுத்தது மட்டுமல்ல, அதை தாண்டி ஒரு பெரும் செல்வந்தரின் பையன் அவர். வஉசி சாதாரண ஆள் கிடையாது, பெரும் செல்வந்தர், ஒரு மிகப்பெரிய இன்றைக்கும் இந்த தொழில் நிறுவனங்கள், தொழில் கூட்டமைப்புகள் இருக்க, பெரு நிறுவனங்களில் உள்ள தொழில் கூட்டமைப்புகளுக்கு முத்தாய்ப்பாக முதல்ல தூத்துக்குடியில் இருந்த ஒரு தொழில் கூட்டமைப்பில் அவர்களுக்காக வாதிட்டது தான் முதல்ல வஉசி. சுதந்திர காற்றுக்காக முதல்ல உள்ள வந்த விஷயம். இந்த செய்திகள் எல்லாம் இந்த நூலை வாசித்ததால் மட்டும்தான், என் பாடத்தில் இல்லை, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அந்த ஒரு நூல், அந்த புத்தகம் படித்த உடனே, ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா, இத்தனை விஷயங்களை கடந்து நம்ம வந்திருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை அந்த நூல் தான் கற்றுக் கொடுத்தது. பல நேரங்களில் பயணங்களிலோ இல்லை என்றால் பணியிலோ களைத்திருக்கும் போது ஒரு சற்று உத்வேகம் கொடுக்கிற விஷயம், அப்படி நம்மளை அப்படி எழுந்து நிற்கக்கூடிய விஷயங்கள் அந்த புத்தகங்கள் தான். வண்ணதாசனும் தேவனையும் வாசிக்காமல் இரவில் எனக்கு ஒரு நாள் கிடக்காது. ஒரே ஒரு கவிதை பெரிய புக்காக போட்டாங்க. இப்போ அந்த பெரிய புக் எடுத்து 1 வரி 2 வரி தேவதேவன் கவிதை, இல்லை எப்போவா இருந்தால் 2 வரி வண்ணதாசனுடைய கவிதைகளை எடுத்து வாசிக்கும் போது மனசுக்கு ஒரு சின்ன ஒரு எழுச்சி கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி எத்தனையோ புத்தகங்கள், எவ்வளவு வரலாற்று புத்தகங்கள், எவ்வளவு தத்துவ புத்தகங்கள், அத்தனையும் அங்கே நமக்காக காத்திருக்கிறது. இந்த அறிவு திருவிழா, புத்தக திருவிழா, இப்படியான உரையாளர்கள் பேசுவது, இதெல்லாம் இந்த நூல்களை வாசிக்க வேண்டும். நாங்கள் பேசுவது எல்லாமே இப்படியான புத்தகங்களை வாசித்ததனால்தான். வாசித்தவர்கள், செந்தில் போன்றவர்கள் வாசித்து சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது மறுபடி போய் வாசிக்கணும். எங்கே தஞ்சை இனியன் எழுதிய புத்தகத்தை போய் வாங்கிடணுமேன்னு எனக்கு தோணுச்சு. அவர் சொன்ன வேகத்தில் அந்த மளமளமளவென அவர் பேசும்போது அந்த கவிதை படிக்கணுமே அப்படி என்று நமக்கு ஒரு தோன்றுகிறது அல்லவா. அதுதான் இந்த அறிவு திருவிழாவினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கூறு.